எத்தனை 3 தப்பு தப்பு அஸ்வந்த் என்னாச்சு அஞ்சலி டேய் நம்மளோட நாகராஜன ஒரு பாம்பாட்டி புடிச்சிட்டு போயிட்டான்டா என்ன சொல்ற வளர்ற பாம்புன்னு சொன்னியா சொன்னேன்டா நான் கால்ல விழுந்து கூட கெஞ்சி பார்த்துட்டேன் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டான்டா எங்க இருக்கா அவன் அப்படிதான்டா போயிட்டு இருக்கான் வா போய் பாப்போங்க என்ன பசங்களா மோடி வித்த காட்ட வந்தவன் நினச்சிக்கிட்டீங்களா? மோடி வித்த காட்ட வரல, உங்கள் ஏரியாவில் நிறைய பாம்பு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதை பிடிக்க தான் நான் வந்திருக்கேன். உன் வித்த எல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ பிடிச்ச பாம்பை தொந்து விடு. பாம்பை பிடிக்கிறது சட்டப்படி கூட்டுறோன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் என்ன உங்கள் வீட்லேயே வந்து பாம்பை பிடிச்சேன்? வீட்டில் மட்டும் இல்லை, காட்டில் கூட போய் பாம்பு பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. என்ன சட்டம் கிட்டோம்லாம் பேசுகிறான்? நீ பிடிச்சி வச்சிருக்க பாம்புக்கு நாங்கள் தினமும் முட்டியும் பழம் ஊற்றி வளர்க்குறோம். என்ன தம்பி, ரோட்டில் பிடிச்ச பாம்பை உங்கள் பாம்புன்னு சொல்கிறீங்க? அவன் டிஃபன் சாப்பிட ரோட கிராஸ் பண்ணியிருப்பான், அப்போ நீ கப்புன்னு பிடிச்சிருப்ப. என்னது டிஃபனா? ஆமாம். அவன் தவக்கலையை பிடிக்க போகும்போது நான் உடனே தாவி பிடிச்சிட்டேன். யோ, அந்த தய நான் டிஃபன்னு சொல்கிறேன். மரியாதா பொட்டியில் இருக்க பாம்பை இறக்கி விட்டுரு. தம்பி, நீங்கெல்லாம் குட்டி பசங்க. இதில் இருக்கிறது விஷம் உள்ள பாம்பு. கடிச்சிச்சுன்னா பட்டுன்னு உசுறு போயிடும். மரியாதையா வீட்டுக்கு போய் சேருங்க, போங்க. யோ, அது வீட்டுக்கு தெரியாம நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோன்னு எனக்கு தெரியுமா? நான் கூட தான்ப்பா கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன். அதை அவ்வளோ ஈஸியாக விட சொல்கிற? இந்த பாம்பு பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? வளர்ப்பேன். எப்படி? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குத்து வளர்ப்பியா? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? அது பொட்டிக்குள்ளேயே வச்சு பட்னி போடுவ. ஆமாம், பட்னி போட்டால் தான் விஷம் கக்கும். அப்புறம் தான் பல்லே பிடுங்க முடியும். ஐயோ, நாகராஜனோட பல்ல புடுங்க போறீங்களா? நீ இரு அஞ்சலி, நீ சொல்லுப்பா. பல்ல பிடிங்கிட்டு இந்த பாம்பை 1 வருஷம் நான் சினிமாவில் நடிக்க வைப்பேன். அப்புறம் என்ன, 1 வருஷத்தில் பாம்புக்கு வயசாயிடும். நான் அதை கூட்டு வந்து தலையை துண்டா வெட்டி போட்டு அது தோலை உரிச்சு பெல்ட் கம்பெனிக்கு அனுப்பிச்சிருவேன்ப்பா. உடம்பு என்ன பண்ணுவீங்க? துண்டு துண்டா வெட்டி உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்டுருவேன்ப்பா. அட பாவி, எங்களோட நாகராஜனோட பல்ல புடுங்கி நீ நடிக்க வைப்ப. அவனோட உடம்ப உப்பு கண்டம் போட்டு சாப்பிடுவ. தோல பெல்ட் கம்பெனிக்கு அனுப்புவியா? யோ, சிந்தாகிரி பேட்டரியில் திருட்டு போன பைக் மாதிரி பாஸ்டாக வித்துருவான்னு சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அஸ்வந்த், இவனை சும்மா விடக்கூடாதுடா. போலீஸ்க்கு போன் போடுறா. யோ, ஒழுங்கா பாம்பை விடுறியா இல்லை போலீஸ்க்கு ஃபோன் போடுவா? தம்பி வேணாம் தம்பி, போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. பாம்பு வேணா இப்போவே விட்டுடுறேன். பாத்தீங்களா எப்படி படம் எடுத்து சீருது? பாத்தீங்களா? மரியாதையா ஓடிடுங்க, இல்ல கொட்டிடும் உங்களை. யோ, பாம்பு படம் இருக்கிறது கொத்தறதுக்கு இல்லையா? கையெழுத்து கும்பிடுது. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுது. நீ கிளம்பு, நாங்க அதை பாத்துக்கிறோம். இது உங்க பாம்புன்னு நான் எப்படி நம்புறது? அஞ்சலி, ஒரு பாட்டு எடுத்து விடு. மொத்த பாம்பலா மௌடி காரி தானே பார்த்துருக்கேன்.
இது குத்து பாட்டு கூட ஆடும். பாக்குறியா? शंकर படம் போல கதல் பிரம்மாண்டமா சொல்லட்டா மணி ரத்னம் போல நான் கொஞ்சம் பேசட்டா கௌதம் மேனன் போல நான் இங்கிலீஷில் சொல்லட்டா பலா பட்டம் போல உன்னை பிச்சு தின்னட்டா நம்ம ஏறகு மாண்டு கிட்ட பாட்டு கேட்கட்டா கதல் பிஜிஎம் போட. ஆஹா, இது வித்தியாசமான பாம்பா இருக்கே. இதை அப்படியே எடுத்துட்டு போய் ராமநாராயணன் சார் பையன் தயாரிக்கிற படத்தில் நடிக்க வச்சிடலாம். 1 லட்ச ரூபா அட்வான்ஸும் வாங்கிடலாம். மறக்காம விஜய் சார் கூட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கணும். நீ பாம்பு பிடிக்கிறவன் தானே? ஆமாம் சார். ராமநாராயணன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கீங்களா சார்? பாம்பு வேணுமா சார்? பல்லு பிடுங்கினதா பிடுங்காததா? டேய், பாம்பு பிடிக்கிறதே தப்பு. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே பாம்பு விற்கிறத பற்றி பேசுவேன். நான் ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்திருக்கேன். யுவர் அண்டர் அரெஸ்ட். சார், அதுக்குள்ள யார் சார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது? இந்த தம்பி தான். டேய், என்கிட்ட தானடா பேசிக்கிட்டு இருந்த, எப்படா தகவல் கொடுத்த? உன்னை பார்க்க வரும்போது நான் வெயிட் வச்சுட்டேன். சார், இந்த ஆள் தான் பாம்பு பிடிச்சாரு. இவர் சும்மா விடாதீங்க சார். சும்மா விட மாட்டேன் தம்பி. நீங்க இந்த பாம்பை பத்திரமா அனுப்பி விட்டுருங்க. ஏய், வண்டியில ஏறு. சார் விட்டுருங்க சார், இனிமேல் புழுவை கூட பிடிக்க மாட்டேன் சார். நாகராஜா, இன்னும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. கரெக்டான டைம்ல அஞ்சு வந்து சொன்னான், அதனால நாங்கள் காப்பாற்றினோம். இல்லைன்னு நேரம் எனக்கு பள்ளம் பிடிக்கும். சினிமாவில் நடிக்க விட்டுருப்பான். தோலை பெல்ட் கம்பெனிக்கு அனுப்பிச்சிருப்பான். உன்னை வெட்டி உப்பு கண்டை போட்டு சாப்பிட்டுருப்பான். பார்த்து பத்திரமா இருக்கும். என்ன சரி நாகராஜா, டைம் ஆச்சு, நீ சீக்கிரம் கிளம்பு, அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய். தீபா உங்களை மனசார விரும்புறா. ஏய், தேவி சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவாள்ல? முடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். அந்த தீபா வீட்டை விட்டு வரட்ட அவ என்னெல்லாம் சொன்னாலும் அந்த மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் கௌதம் நம்பணும். அப்பதான் நாம நினைச்ச விஷயம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும்டி. அங்க பாரு, தேவி களத்துல இறங்கிட்டா. கௌதம், நான் தீபாவை பத்தி சொன்னது உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரே யோசனையாவே இருக்கீங்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரை பற்றியும் நான் சட்டுன்னு முடிவெடுக்க மாட்டேன். அப்படி முடிவெடுத்துட்டா அதுல இருந்து மாற மாட்டேன். அப்ப தீபாவை பத்தி இன்னும் நீங்க எந்த முடிவுக்கும் வரல, அப்படிதானே? நீங்க சொன்னதெல்லாம் இப்ப கூட என்னால ஜீர்ணிக்க முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. தெளிவடைஞ்சாதான் உங்க குழப்பம் தீரும். உங்களுக்கு நான் தீபாவை பத்தி சொன்ன விஷயத்துல இன்னும் முழுசா நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்களே கண்கூடா பாருங்க. அவ உங்க மேல எவ்வளவு அன்பு காட்டுறான்னு உங்களுக்கே நல்லா புரியும். பாருங்க, இங்கே இருங்க. தீபா, துணியெல்லாம் துவைச்சிட்டியா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். நான் போய் துவைக்கிறேன். கௌதம்,
இங்க வாங்க. இப்போ நேரா அவ உங்க ரூமுக்கு தான் போவா. உங்க துணியை மட்டும்தான் எடுப்பா. உங்க துணியெல்லாம் துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீட்டுல இருக்கிற மத்தவங்க துணியெல்லாம் எடுத்து துவைப்பா. ஏன்னா அவளுக்கு அக்கறை எல்லாம் உங்க மேல மட்டும்தான். வேணா நீங்களே பாருங்களேன். தீபா, சொல்லு. பிரியாவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணுமா? உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. என்ன? இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால அவங்க ரூம்ல இருக்கிற கௌதமோட ட்ரெஸ்ஸ கொஞ்சம் துவைச்சு தர சொன்னாங்க. நாளைக்கு அவருக்கு ஏதோ கான்ஃபரன்ஸ் இருக்கான். அதனால தான். இதுல என்ன இருக்கு? துவைச்சிட்டா போச்சு. சமையல் முடிச்சிட்டு வந்து துவைச்சிடுறேன். சரி. என்னது இது? தேவி சொன்ன மாதிரியே தீபாக்கு நம்ம மேல வேற ஏதோ என்ன இருக்கும் போல இருக்கே. ஏய், தேவி போட்ட பிளான சூப்பரா ஒர்க் அவுட் பண்றாடி. கௌதம்க்கு தீபா மேல சந்தேகம் வந்துருச்சுல? சந்தேகமா? அதுதாம்மா உண்மை. என் புருஷன் மேல ஆசைப்படுறவள நான் சும்மா விடுவேனா? அவ வரா, நான் உள்ள போறேன். கௌதம், இது மட்டும் இல்ல, என் கூட வாங்க. இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. வாங்க. My mummy name is Deepa. My father name is Gautam. பாத்தீங்களா? My name is Deepa. My father என்னங்க name is இது? Gautam. My mummy name is Deepa. My father name is Gautam. இருங்க வரேன். My father name is Gautam. My mummy name is Deepa. My father name is Gautam. My mummy name is Deepa. My father name is Gautam. My mummy name is Deepa. அஞ்சலி குட்டி, இதெல்லாம் யாரா உனக்கு சொல்லி கொடுத்தா? அம்மா தான் ஆன்ட்டி. அப்படியா? சரி, வெரி குட். நீ படி. என்ன? My mummy name is Deepa. பாத்தீங்களா குழந்தைக்கு கூட என்ன சொல்லி கொடுத்திருக்கான்னு? My daddy name is Gautam. My mummy name is Deepa. இப்ப பாருங்கம்மா, தேவியோட அடுத்த பிளான நான் எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னா. ஏய், பாத்துடி, சொதப்பி வச்சிர போற. கௌதம், நான் உன் பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ண அந்த ஷர்ட்டை காணோம். எங்க இருக்குன்னு பாத்தியா? இது என்னோட ஃபேவரட் ஷர்ட் ஆச்சு. ஆமாங்க, இது உங்க ஃபேவரட் ஷர்ட் தான். எங்க வச்சேன்னு தேடிட்டு இருந்தீங்க தெரியுமா? அதான் இது. அது வந்து நானும் தேடி பார்த்துட்டேன் கௌதம். உன்னோட ஃபேவரட் ஷர்ட் வேற. எங்க தேடியுமே அதை காணோம். எங்க இருக்குன்னு தெரியல கௌதம். அது ரூம்ல தான் எங்கேயாவது இருக்கும். நல்லா தேடி பாரு.
எப்படிமா கௌதமை இன்னும் நான் ஏத்தி விட்டேனா? இப்போ சீக்கிரமா கௌதம் அவளை வெளியில துரத்திடுவார்ல? துரத்திடுவான் நிச்சயமா துரத்திடுவான். நெருப்பு இல்லாம புகையாது. இன்னும் அந்த நெருப்பு பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சு இந்த வீட்டை ஒரேடியா கொளுத்துறதுக்குள்ள தீபாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிதான் ஆகணும். அவ வரா, நான் அந்த பக்கமா போறேன். கௌதம் சார், உங்களுக்கு பிடிச்ச கீரை, டால், அப்புறம் காரம் இல்லாம சாப்பிட மீன் குழம்பு, ஃப்ரூட் சாலடு, ரைஸ் எல்லாமே உங்களுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காஃபி போட்டு தரேன். நீங்க இருந்து குடிச்சிட்டு தான் போகணும். அப்புறம் நேத்து மாதிரி மறந்துட்டு கிளம்பிடாதீங்க, சரியா? பாத்தீங்களா என் புருஷன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு? பாத்தீங்களா? வர கோபத்துக்கு அவளை இப்பவே கத்தி எடுத்து கழுத்தை அறுக்கணும் போல தோணுதுடி. அடுத்து உங்க புருஷனை சொந்த கொண்டாட நினைக்கிறேன். இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாமா? பாத்தீங்களா மணி இப்ப என்ன ஆகுது? குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற நினைப்பு கூட இல்ல அவளுக்கு. காலையில இருந்து உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டீங்கன்னா உங்க குடும்பத்தையே அழிச்சிருவா. நீங்க இத்தனை நாளா கட்டி காத்த பேரு, குடும்ப மானம் எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிடுவா. இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுங்க. இல்லைன்னா கஷ்டப்பட போறது உங்க மனைவி, குழந்தை, நீங்க தான். அவ கூட பிறந்த அக்கா நான் சொல்றேன். சீக்கிரமா தீபாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழிய பாருங்க. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க தலைக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு அவளை கூப்பிட்டு நல்ல விதமா பேசி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழிய பாருங்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். டேய், என்னடா நீ விளையாடுறேன்னு சொல்லிட்டு விட்டத்தையே பார்த்துட்டு படுத்துட்டு இருக்க? பார்த்தா தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறியா? ஆமா. அப்படி என்னடா யோசிக்கிற? பாட்டி, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அப்படின்னா உன் வேலையை மட்டும் பண்ண அர்த்தம். அப்போ நானும் உன் கூட சேர்ந்து யோசிக்கவா? லூசு பாட்டி, யோசிக்கிறதுலாம் சில பேருக்கு மட்டுமே உண்டான திறமை. உன்னால சுட்டு போட்டாலும் யோசிக்க முடியாது. அதுவும் நல்ல விஷயத்த இது வரைக்கும் நீ யோசிச்சதே இல்லை. அதனால நீ கிளம்பு, காத்து வரட்டும். அப்படி என்னடா நல்ல விஷயம் யோசிக்கிற நீ? ஜோடிக்கலையே எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஓ, உன் மனசுல இருக்க பச்சை கிளியே தானே சொல்ற? அதெல்லாம் அதுவே தானா ஜோடி சேர்ந்துக்கோண்டா. நீ கவலைப்படாத. பச்சை கிளிங்க இல்ல பாட்டி, நீ பிரிச்ச ரெண்டு பாவப்பட்ட கிளிகள எப்படி ஜோடி சேர்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. நான் பிரிச்சனா? டேய், போன மாசம் நீ தான்டா அஞ்சலி வீட்ல இருந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பறக்க விட்டுட்ட. பாட்டி, இந்த கபாலி கதெல்லாம் என்கிட்ட விடாத. நானாச்சும் பறவைகளை பறக்க விட்டேன். ஆனா அண்ணி ரெண்டு காதல் பறவைகளே பிரிச்சு விட்டியே. என்னடா சொல்ற? நான் எந்த காதல் பறவையை பிரிச்சேன்? இன்னும் கூட நான் சொல்றது உனக்கு புரியல? சத்தியமா புரியலடா. அப்பாவையும் செல்வியம்மாவையும் பிரிச்சு வச்சு நீ தானே? ஐயோ,
அந்த விஷயத்தை இவன் மறந்துருப்பான்னு பார்த்தா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கலர்றானே. அவங்க 2 பேரையும் எப்படி ஒன்று சேர்க்கறது தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், அந்த செல்வி ஆண்டி தான் உங்க அப்பாவை பார்த்தாலே ஓடி ஓடி ஒளியறா. அவளை எப்படிரா உங்க அப்பா கூட சேர்த்து வைப்ப? ஒரு வயசான கிழவி ஒன்னாலே எங்க அப்பாவையும் செல்வியம்மா பிச்சை வைக்க போறது. ஒரு சின்ன பையன் நானு, என்னால அவங்க சேர்த்து வைக்க முடியாதா? இப்ப என்ன தாண்டா சொல்ல வர? உன்னால அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி, ஒரு கெட்ட காரியத்தை சூப்பரா செஞ்சு முடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல சக்தி ஒரு நல்ல காரியத்தை சூப்பரா செஞ்சு முடிக்க முடியாதா? இவன் திட்டம் மட்டும் போடுற மாதிரி தெரியலையே. அவங்க 2 பேரையும் முழுசா சேர்த்து வைக்கிற வேலையில இறங்கிட்டான் போல இருக்கே. எங்க அப்பாவையும் செல்வி அம்மாவையும் சேர்த்து வைக்க சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமான 5-6 ஐடியா வச்சிருக்கேன். 5-6 ஐடியாவா? ஆமா, அதெல்லாம் பெரிய பிளான்லாம் பாலாஜி சத்துவேல் மாதிரி காதுல சேர்த்து வைக்கிறதுக்கு சின்ன பட்ஜெட்ல ஒரு சின்ன பிளான் வச்சிருக்கேன். ஏய், இவ்ளோ பெரிய விஷயத்தெல்லாம் உன்னால யோசிக்க முடியுதா? என்னால இந்த வயசுல கூட அதெல்லாம் யோசிக்க முடியலடா. பாட்டி, நல்லது யோசிக்கிறதுக்கு வயசு தேவையில்லை, ஆனா கெட்டது யோசிக்கிறதுக்கு வயசும் அனுபவம் தேவை. சரி, அதெல்லாம் விடுறா. நிறைய ஐடியாலாம் வச்சிருக்கேன்னு சொன்னியே, அதெல்லாம் என்னன்னு என்கிட்ட சொல்ல. அந்த முதல் ஐடியா இருக்குல்ல, முதல் ஐடியா. ஆமா ஆமா, அது செமையான ஐடியா. ஒரே நாள் எங்க அப்பாவும் செல்வி அம்மாவும் தானா சென்றுவாங்க. அது என்னன்னு என்கிட்ட சொல்றா. அதை உன்கிட்ட சொன்னா இந்த ஐடியாவில் எப்படி மண்ணு வாரி போடுவேன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்னது? அவ்வளோ பெருசா வந்த எங்க அப்பாவே ஏமாத்தின ஆள் நீ. இந்த மாத்துண்டு பையன் நான். என் ஐடியாவுக்கு நீ பாம்பு வச்ச எவ்வளோ நேரம் ஆகும்? டே, என்னடா அப்ப நீ பாட்டிக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? முதல்ல என் ஐடியாவை செயல்படுத்துறேன், அப்புறமா எங்க அப்பாவையும் செல்வி அம்மாவையும் சேர்த்து வைக்கிறேன்.